Causative verbs அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற verbs தான் causative verbs. மேபி நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் இந்த வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மேக், கெட், ஹாவ், லெட், ஹெல்ப். இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் இல்லையா? ஆனால் இதோட அர்த்தம் என்ன, இதை எங்கே யூஸ் பண்ணலாம் கரெக்டாக அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மேக் அப்படின்னா ஒருத்தரை ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது. ஐ மேக் மை சன் டூ ஹிஸ் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும். ஓகே. கெட் அப்படின்னா ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது, எப்படியாவது சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கிறது. ஐ வில் கெட் ஹர் டு ஹெல்ப் யூ. நான் அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது என்ன? ஹாவ். ஹாவ் அப்படின்னா ரெக்வெஸ்ட் பண்ணுறது. I'll have my team to send you the details regarding our course. என் டீம் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறது. லெட் அப்படின்னா என்ன? பெர்மிஷன் கொடுக்குறது. My mother let me to go out for a shopping for an hour. ஒரு மணி நேரம் ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா பெர்மிஷன் கொடுத்தாங்க. அடுத்தது ஹெல்ப். ஹெல்ப் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் செய்கிறதுக்கு உதவுறது. English partner will help you to learn English at your comfort. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகளோட கரெக்டான அர்த்தங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. If you can, try to frame some sentences and post it in the comments. Learn and level up with English partner.